வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல பார்க்க போற கொஸ்டின் தான் இங்க நீங்க பாக்குறது. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாமா? சோ இந்த கொஸ்டினை பாருங்க. தி மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் at constant pressure C is கொடுத்திருக்காங்க. என்ன 75 ஜூல் பெர் கெல்வின். இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு, உங்களுக்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு. அது என்ன? Cn is equal to மோலார் ஹீட் கெப்பாசிட்டி is equal to என்ன வரும்? 75 ஜூல் பெர் கெல்வின் மோல். ஓகே, அடுத்து எவ்வளவு ஹீட் சப்ளை ஆகுது? நெக்ஸ்ட் செகண்ட் லைனை பாருங்க. 1 kilojoule of heat is supplied to 100 gram of water which is free to expand. Okay, free to expand. Okay, அப்படியே இருக்கட்டும். எவ்வளவு ஹீட் கொடுக்குறோம்? நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எடுத்துட்டீங்கன்னா Q is equal to என்ன வரும்? 1 kilojoule. கரெக்டா? ஸோ 1 kilojoule நீங்க எப்படி எழுதணும்? கிலோவை மாத்தணும். ஓகே, ஸோ 1000 ஜூல் மாத்தியாச்சா? ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டர். ஓகே, வாட்டரோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? மாஸ் ஆஃப் தி வாட்டர் எவ்வளவு இருக்கு? 100 கிராம். சரி, 100 கிராம். அடுத்து என்ன கேக்குறாங்க? which is free to expand the increase in temperature of water. சிம்பிளா என்னன்னா, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இவ்வளவு ஹீட் நான் எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்றேன். சப்ளை பண்றதுனால அந்த தண்ணிக்கு, ஓகே தண்ணி, ஓகே இங்க தண்ணி தான் அந்த சப்சிஸ்டம், தண்ணி எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்? இப்போ இனிஷியலா ஒரு டெம்பரேச்சர் இருக்குப்பா, நான் 1000 ஜூல் எனர்ஜி கொடுக்குறேன், இப்போ எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும்? இதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தலாமா? எஸ், இங்க ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, Q is equal to ms delta T. இதுல m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஓகே, இங்க இருக்கு வாட்டர். எஸ்ங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். நமக்கு தேவை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். Q இருக்கு, m இருக்கு, இந்த ரெண்டும் இருக்கு, பட் எஸ் இல்ல. எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? தட்ஸ் a question. ஸோ நமக்கு தேவை இந்த ஃபார்முலா அப்படி மாத்தி எழுதுங்க. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? Q டிவைடட் பை எம் எஸ். சரி, பட் எனக்கு எஸ் என்னன்னு தெரியாது. ஈவன் நமக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. நமக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த கனெக்டிவிட்டி என்னன்னு பாருங்க. இப்போ என்ன ஒரு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி எஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி டிவைடட் பை மோலார் மாஸ். அவ்வளவுதான், சிம்பிளா மோலார் மாஸை போட்டா போதும். அப்படியே இதை போடுங்க பார்க்கலாம். Q divided by mass. ஓகே, மாஸ் மல்டிப்ளைட் பை என்ன வரும்? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, Cn divided by மோலார் மாஸ். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்றீங்க. எப்படி? டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு Q ஓட வேல்யூ என்ன? 1000 ஜூல் நம்ம சப்ளை பண்றோம். 1000 ஜூல் மல்டிப்ளைட் பை என்ன வரும்? கீழே இருக்கக்கூடிய மோலார் மாஸ் மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நியூமரேட்டர் போயிடும். சரி, மோலார் மாஸ் இங்க என்ன இருக்கு? வாட்டர். வாட்டரோட மோலார் மாஸ் என்னப்பா? மோலார் மாஸ் அப்படியே என்ன வரும்? வாட்டர் 18 கிராம் வருமா? 18 கிராம் பெர் மோல். ஸோ 18 கிராம். சரியா? 18 கிராம் டிவைடட் பை மாஸ். இப்போ வாட்டர் எவ்வளவு கிராம் நம்ம வச்சிருக்கோம்? கிவன் மாஸ் வாட்டர் எவ்வளவு? 100 கிராம். 100 மல்டிப்ளைட் பை என்ன இருக்கு? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி என்ன இருக்கு? 75. ஓகே, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. என்ன வரும்? 100 நீங்க ரெண்டும் கட் பண்ணி மேல 180 டிவைடட் பை 75. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் எவ்வளவு இருக்கும்னா, உங்களுக்கு 2.4 கெல்வின் கிடைக்கும். ஸோ தட்ஸ் யுவர் ஆன்சர். முடிஞ்சு. ஆப்ஷன் பி இஸ் பெர்ஃபெக்ட் ஆன்சர். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரிவிக்கிற QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next class. Take care of yourself. Bye.